Unit 1 Numbers உள்ள exercise 1.1 அதில் third sum find the rational numbers represented by each of the question marks marked on the following number lines. அதில் second subdivision பார்க்க போகிறோம். -3 -2 -1 0ன்னு இருக்குது. என்ன இருக்குது? 0க்கு அப்புறம் நம்மளுக்கு 1 இருக்குது. 1க்கு அப்புறம் நம்மளுக்கு கொஞ்சம் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ நம்ம இந்த இடத்த தான் கண்டுபிடிக்கணும். இப்போது இதை நம்ம மிக்சர் ஃப்ராக்ஷன் எழுதி கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். இங்கே 1 இருக்குது. நெகட்டிவில் இங்கே -1 -2 இருந்துச்சு. ஸோ நம்ம இந்த பக்கத்தில் உள்ளதை எடுத்துக்கிறோம். பாசிட்டிவ்னால நம்ம லெஃப்டில் உள்ளதை எடுத்துக்கிறோம். நம்மளுக்கு 1 மொத்தம் எத்தனை பார்ட்டிஷன் இருக்குது? 1 2 3 4. இப்போ டோட்டல் டினாமினேட்டர் என்ன வந்துடும்? 4. நம்மளுக்கு எத்தனாவதில் நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. இது 1, இது 2, இது 3. இப்போ தேர்டு. இப்போ 1 3/4. இதை மிக்சர் ஃப்ராக்ஷனாக மாற்றினோம்னா என்ன? 4 1s are 4 + 3/4. 4 + 3 என்ன? 7/4. அப்போ இதோட ஆன்சர் 7/4. இப்போ இதில் தேர்ட் சப்டிவிஷனும் பார்த்துடலாம். தேர்ட் சப்டிவிஷன் நம்மளுக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இதில் நம்ம நெகட்டிவ் +0 இருக்குது. அது ரெண்டுத்தையும் சேர்த்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் -3 -2 இருந்துச்சு. -2 இருக்குது, -1. அதுக்கப்புறம் இந்த இடத்துல உள்ளதை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்புறம் 1 2ன்னு இருக்குது. இப்போ 0 இருக்குது, இங்கே -1 இருக்குது. ஃபஸ்ட்டு எத்தனை பார்ட் இருக்குன்னு மொத்தமாக பார்த்துக்கோங்க. மொத்தமாக எத்தனை பார்ட் இருக்குது? 1 2 3 4 5. மொத்தமாக 5 பார்ட் இருக்குது. இல்லை நம்மளுக்கு எத்தனாவது பார்ட்டில் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? 1 இது 2. இப்போது செகண்ட் பார்ட்டில் இருக்குது. இப்போ இந்த மைனஸ் சிம்பிள் இங்கே அப்படியே வந்துடும். இப்போ நம்ம இது என்னது கண்டுபிடிச்சிருக்கோம்? -2/5. அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான சம் தான். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.